ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு காலிஃப்ளவர் எடுத்து இந்த அளவுக்கு கட் பண்ணி சுடு தண்ணியில் உப்பு போட்டு இதை கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன். காலிஃப்ளவரை வதக்கிறதுக்காக மசாலா பொடி சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு. 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து இதை நல்லா விரைவி விட்டுடலாம். மசாலாவை நல்லா விரைவி விட்டுட்டேன். இந்த மசாலா காலிஃப்ளவரை பிடிக்கிறதுக்காக ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 1/4 மணி நேரம் ஆகிட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். அது சூடானோடனே ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெயும் சூடாயிட்டு காலிஃப்ளவரை அந்த எண்ணெயில் சேர்த்துருக்கேன். இனி இதை ஒரு 6-7 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். காலிஃப்ளவர் நல்லா குழஞ்சி போகக்கூடாது, அதுக்கு முன்னாடியே எடுத்துடணும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த காலிஃப்ளவர் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன். காலிஃப்ளவர் வதக்கின அதே பாத்திரத்தில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்டார் அனீஸ், 1 ஏலக்காய், பாதி பிரியாணி இலை போட்டிருக்கேன். இது பொரிஞ்சு வந்தோடனே 2 துண்டு இஞ்சி, அதை 4 கட் பண்ணியிருக்கேன். 5-6 பல் பூண்டு, கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை, கொஞ்ச நேரம் வதக்கினா போதும். இப்போ வெங்காயம், அந்த இஞ்சி பூண்டு எல்லாமே கொஞ்சம் வதங்கிட்டு இனி இதில் 5 முந்திரி பருப்பு, கட் பண்ண 2 பெரிய தக்காளியும் சேர்த்துருக்கேன். இதையும் வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளியும் ஒரு 2 நிமிஷம் வதங்கிட்டு இனி இந்த வதக்கின பொருளை எல்லாம் நல்லா ஆற விட்டு மிக்சரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானோடனே அரைச்சி வச்ச அரைப்பை சேர்த்துடலாம். இந்த அரைச்சி வச்ச அரைப்பு கூட 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் வத்தல் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடியும் சேர்த்துருக்கேன். இனி இதை எல்லாத்தையுமே அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடணும். இப்போ அரைச்ச அரைப்பும் நம்ம போட்ட மசாலா பொடியும் நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த காலிஃப்ளவர் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கலந்து விட்டுட்டேன். இனி இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். 1/2 கப் அளவு தண்ணி விட்டுருக்கேன். இதை ஸ்பூனை வச்சு அந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கிரேவி ரெடி ஆகிட்டு வதக்கி வச்சிருக்கக்கூடிய காலிஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம். காலிஃப்ளவரையும் சேர்த்துட்டேன். இன்னும் நல்ல கொதி வரட்டும், அதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ நல்ல கொதி வந்துட்டு மூடியை திறந்துட்டேன். நல்ல வாசனையோட டேஸ்டியான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிட்டு கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை போட்டு இறக்கி விட்டுடலாம். காலிஃப்ளவரை இப்படி லேசாக வதக்கி போடுறதுனால குழஞ்சி போகாது, தனித்தனியாக அப்படியே இருக்கும். எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, இடியப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்தி பண்ணியிருக்கேன். பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.